வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் இயற்கையாளன் தவம். இயற்கையோடு ஒரு நாள் அதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த ஒரு 5 நிமிஷம் பார்க்க போறோம். இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து என்னோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஏன் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையோடு ஒரு நாள் அதிகமாக வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத ரொம்ப நாளாக வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. இயற்கையோடு ஒரு நாள், பாமரர்களிலிருந்து மிகப்பெரிய பணக்காரர்கள் வரை மாதம் ஒரு முறை இயற்கையோடு ஒரு நாள் நீங்க வந்து செலவு செய்யணும். இயற்கையோடு நமது நேரங்களை செலவு செய்யும் போது நமக்கு என்ன பயன்கள் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேருடைய கேள்விக்கு தான் இந்த பதில். இந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிநாடுலாம் கிடையாது, தமிழ்நாட்டுல ஒரு இடம் தான். இந்த மாதிரியான இடங்கள்லாம் தமிழ்நாட்டுல இருக்கா அப்படின்னா தொடர்ந்து என்னுடைய சேனலை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த மாதிரியான யாரும் பார்க்காத சில இடங்கள் வெளிநாடுகளில் போய் பார்க்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டிலும் இருக்கு. அந்த இடங்கள்லாம் எங்க இருக்கு, அதுக்கு எப்படி போகணும் அப்படின்றத என்னுடைய வாரந்தோறும் வெளியிடக்கூடிய இயற்கையோடு ஒரு நாள் அப்படின்ற காணொலியில நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். அதனால நீங்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம அதனுடைய நன்மைகளை பேசிடலாம் ஒரு 2 நிமிஷத்துல. இயற்கையோடு ஒரு நாள் அப்படின்றத நன்மைகள் என்ன அப்படின்னா, அது வந்து மனிதர்களை ஆரோக்கியமாக மாற்றுகிறது. குடும்பத்துக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துது. இந்த வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுடைய மன அழுத்தத்தை நீக்குது. மன அழுத்தம் போயிட்டாலே ஒரு 120 வகையான நோய்கள் வராதாம். ஏன்னா சின்ன சின்ன வியாதிகள் எல்லாம் மன அழுத்தத்தால் வருது. ஒர்க் ப்ரெஷர், வீட்டுல ப்ரெஷர், கோபம், இது இந்த ப்ரெஷர்னால தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 120 வகையான சின்ன சின்ன நோய்கள் வருவதாக இப்ப இல்லை, ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சித்தர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம மகிழ்ச்சியா வாழ கத்துக்கிறணும். அப்படி மகிழ்ச்சியா வாழ கத்துக்கிட்டாலே இந்த மிகப்பெரிய கொடுமையான நோய் இருக்கு தெரியுமா, 2 எல்லாருக்கும் வரும் இல்லையா வயசானதுக்கு அப்புறம், என்ன உங்களுக்கே தெரியும், சர்க்கரை வியாதி, சுகர், டயாபெட்டிஸ், நீரிழிவு, இத்தனை பேர் இருக்கு அதுக்கு. அப்புறம் ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர், பிபி இல்லையா, உயர் ரத்த அழுத்தம். இதுதான் வந்து ஒரு 40 வயசுக்கு மேல எல்லாத்துக்குமே வந்துடுது உலகம் முழுக்க. இதற்கு மருந்து இருக்கா அப்படின்னா உடனே ஒரு மாத்திரை வாங்கி போட்டோமா ஃபீவரா போயிடுமா அப்படின்னு கிடையாது. இந்த 2 நோய்களும், இந்த 2 நோய்களும் மிக சாகிற வரை நம்மளை விடாப்பிடியா பிடித்து கொண்டிருக்கக்கூடிய நோய்கள். இது நோய் கிடையாது, அதாவது என்னன்னா குறைபாடு அப்படின்னு தான் இதை சொல்றாங்க. இது ஒரு பெரிய டாபிக். நோய், அதாவது டிசீஸ், டிசார்டர், இதை பத்தி பேசணும்னா அது ஒரு தனியா 10 நிமிஷம் பேசணும், அதுக்குள்ள நம்ம வர வேண்டாம். இப்படி இந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் வராதுன்றாங்க நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறப்ப. இல்ல வீட்டிலேயே மகிழ்ச்சியா இருக்கலாம். ஆனால் இயற்கை, நம்ம கண்ணு இருக்கு தெரியுங்களா, கண்ணு வந்து புது புது இடங்களை பாக்குறப்போ மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறது. இந்த பசுமையெல்லாம் பாக்குறப்ப கண்ணுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறக்குருடு அப்படின்ற நோய் வராது. அது என்ன நிறக்குருடு அப்படின்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறிடும். அதை வரக்கூடாது. கண் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாகுற வரை கண் நல்லா தெரியணும் அப்படின்னா நம்ம அதிகமாக இயற்கைகளை ரசிக்கணும். ஏன்னா இயற்கை தான் வந்து பசுமையா இருக்கு. பசுமை தான் நம்மளுடைய கண்ணுக்கு தீனி. நம்ம எப்படி பசிச்சா வந்து உணவுகள் சாப்பிடுறோமோ அது மாதிரி கண்ணுக்கும் உணவு வேணும். கண்ணுக்கான உணவு என்ன அப்படின்னா பசுமை, இயற்கை. நீங்க அதிகமான இயற்கையும் பசுமையும் பார்க்க உங்க கண் சம்பந்தமான நோய்கள் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிகமா கோபம் வர்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இயற்கையோட ஒன்றுறப்ப, அந்த இயற்கையை ரசிக்கிறப்ப கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அந்த கோபப்படக்கூடிய தன்மை குறைஞ்சு விடுகிறது. இப்ப நீங்க இந்த மாதிரி இயற்கையோடு ஒரு நாள் வந்து தன்னுடைய உறவுகளோடு, தன்னுடைய மனைவியோடு, குழந்தைகளோடு இருக்கிறப்ப அவங்கள பத்தியான புரிதல் வர்றதுக்கான நேரம் இங்க கிடைக்குது. இப்ப வீடுகள்லயும் நேரம் இருக்கே அப்படின்னா வீடுகள்ல நம்ம வந்து அவங்க கூட ரொம்ப என்ன சொல்றது அந்யுன்யமா இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் அங்க இருக்கிறது இல்லை குடும்பங்கள்ல. ஆனா இந்த மாதிரி ஒரு இடங்களுக்கு வர்றப்ப ஒரு நேசங்கள் கூடுது. ஏன்னா இடம் மாறுது இல்லையா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க வேற ஒரு வீட்டுல இருக்கிறப்ப வேற ஒரு ப்ரெஷர் இருக்கும். என்னன்னா அங்க இருக்கக்கூடிய கவலைகள், பையனுக்கு பணம் கட்டணும், வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், இப்படி ஏகப்பட்டது வரும். இந்த மாதிரி இயற்கையான சூழலுக்கு வர்றப்ப அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வந்து வெளியில போயிடும். அந்த எண்ணங்கள்லாம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வரும் இல்லையா. இப்ப சிலவங்களுக்கு பாருங்க, வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்கன்னா ஆபீஸ் அந்த எண்ணங்கள் தான் இருக்கும். திரும்ப வீட்டுக்கு வந்தாதான் வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான எண்ணங்கள் வரும். அப்ப எண்ணங்களை நம்ம மறைய வைக்கிறதுக்கு புது இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. அதுதான் இந்த இயற்கையோடு ஒரு நாள். நீங்க மாதம் ஒரு முறை இந்த இயற்கையோடு ஒரு நாள் போய் பாருங்களேன்.
அதுக்கப்புறம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மிக அற்புதமான ஒரு சூழ்நிலை உங்க குடும்பத்துல உருவாகும். மிக அதிகமாக அந்த சோம்பல் இருக்கக்கூடியது மாறி ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். நீங்கள் ஒரு புத்துணர்ச்சியான மனிதர்களாக உணர்வீர்கள். எனவே இயற்கையோடு ஒரு நாள் நீங்க பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட என்ன பணம் இருக்கோ அதற்கு ஏத்த ஒரு இயற்கையோடு ஒரு நாள் சூழலை உருவாக்கி கொள்ளுங்கள். அது எப்படி? 1000 ரூபாயில எப்படி நம்ம இயற்கையோடு ஒரு நாள், 10,000 ரூபாயில எப்படி ஒரு இயற்கையோடு ஒரு நாள் அப்படின்றதையெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். நன்றி. அன்புடன் உங்கள் இயற்கையாளன் தவம்.